அண்ணன் ராம்சுரத்குமார், யோகி ராம்சுரத்குமாருக்கு வணக்கம். இங்கு சேர்ந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மற்றவர்கள் எல்லாம் வணக்கம். வருஷமா யோகியை நான் பார்த்தது கிடையாது. அதுக்கு முன்ன ஒருவர் அவர் சாதனை ஏரியில் இருக்கும்போது ஆசிரமத்தில் வந்து பார்த்ததுதான். அப்போ அவரோட சாதனை ரொம்ப தீவிரமா இருந்தது. குருதேவ பத்தாயிரத்தி மந்திரம் வாங்கிட்டார். ஆனால் பப்பா கூடயே இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் பப்பா அதுக்கு விடாம பழைய காரணங்களால, அன்னைக்கு பழைய காரணங்களானால் கூட ரொம்ப சந்தோஷமான காரணமா இருக்கலை. ஆனால் அது இப்போ பகவானுடைய இச்சையாக்குன்னு தெரியறது நமக்கு. அதற்கு கூட போய் சாதனை பண்ணி இப்போ யோகியாகி ஒரு பூ மொட்டு பூவாயம் வெறுங்கி எல்லாருக்கும் மனம் கொடுத்ததோ போல அவருடைய பிரேமத்தை எல்லாரும் கொடுத்துருக்கார். அந்த பிரேமத்தை அனுபவித்து நீங்கள் எல்லாம் மகா பாக்கியசாலிகள். உங்களுடைய பக்தியை பார்த்தால் மனசு நம்ம ஹிருதயம் ஆரம்பித்து போகிறது. இந்த பக்தி பாருங்கிறத ஆழத்தில் வர்ணிச்சிருக்கிற கோபிகளுடைய பக்தி, பகவான் கிருஷ்ணன் பேரும் கோபிகளுக்கு என்ன பக்தி இருந்ததோ அது நிஜமா இருக்கலாம் என்று தோணுது. அந்த மாதிரி பக்தியுள்ள உங்களுக்கு எவ்வளவோ உங்களுக்கு வணக்கம் சொன்னாலும் போதாது. நேற்றைக்கும் இன்னைக்கும் பக்தர்கள் எல்லாம் யோகி ராம்சுரத்குமாரை பற்றி ரொம்ப அழகாக, ரொம்ப பிரேமத்தோடு கூடி, ரொம்ப ஆதரவோடு கூடி அவாவ அனுபவத்தை வர்ணித்து கொண்டு பேசினார்கள். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, உங்களை பற்றி தான் பேச போறேன். யோகியை பற்றி இனி பேச வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யோகியை நீங்கள் எல்லாரும் குருவாக எடுத்துருக்கீங்க. ஆனால் யோகி யாரு? யோகி எங்கே இருக்கார்? யோகி திருவண்ணாமலையில் மட்டும்தான் இருக்காரா? இது நாம் நல்ல ஒரு தெரிஞ்சிருக்க வேண்டிய இது தெரிஞ்சால்தான் நமக்கு பச்சை மார்க்கத்திலையும் ஞான மார்க்கத்திலையும் மேலே போக முடியும். குரு என்றால் சாத்தால் பகவான் தான். சர்வேஸ்வரனான பகவான், சர்வவியாபியான பகவான், சர்வம் ஆயிருக்கும் பகவான் தான் நம்ம குரு. அவர் ஒரு உருவத்தில் யோகி ராம்சுரத்குமார் ரூபத்தில் வந்து அவங்கெல்லாம் உபதேசம் கொடுத்திருக்கார். அந்த மாதிரி மனசில் வச்சுக்கொண்டு அவரு